செம்ம டேஸ்ட்டான ஸ்ட்ரீட் ஸ்டைலில் செய்கிற மாதிரி ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி பார்ப்போமா. ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம நெக்ஸ்ட் வந்து சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு எனக்கு வந்து இவ்வளோ ஆயில் வேண்டாம், நான் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேன், இல்லை ஏர் ஃப்ரை பண்ண போகிறேன் அப்படின்னாலுமே இட்ஸ் அப் டு யூ. நீங்கள் எப்படி வேணாலும் ஃப்ரை பண்ணி வச்சு குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. அடுத்த நாளாக வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து நான் வந்து வடித்து எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு 80% அளவு குக் ஆனால் போதும். அப்போ தான் சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இப்படி நல்லா வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து பிளேட்டில் மாற்றி நல்லா வந்து ஆற வச்சுக்கலாம். நீங்கள் அப்படியே மொத்தமாக குவிச்சு வச்சுருந்தீங்க அப்படி சொன்னால் சாதம் வந்து கொஞ்சம் சொதன்னு ஆன மாதிரி ஆகிடும். அதனால இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு பெரிய கடாய் வச்சுட்டு இதில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் ஃபஸ்ட்டு டைம் செய்ய போகிறீங்க அப்படி சொன்னால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயில் தான் ஊற்றி ஆகணும், வேறு வழி கிடையாது. நான் இது ஆல்ரெடி செஞ்சது தான், ஸோ அதே பாத்திரத்தில் யூஸ் பண்ணிக்கிறதுனால எண்ணெய் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ண வந்து வெங்காயம் அடுத்து ஒரு 2 பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கிறேன். இதில் மொத்தம் நான் 3 முட்டை ஊற்றிருக்கேன். உங்களுக்கு முட்டை கம்மியாக வேணும் அப்படி சொன்னால் நீங்கள் ஒரு முட்டை இல்லை 2 முட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. எனக்கு முட்டை கொஞ்சம் நிறைய இருந்தால் இப்போ நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு முட்டையை உடச்சி ஊற்றின உடனேயே நீங்கள் கலர்னிங்க அப்படி சொன்னால் ரொம்ப குட்டி குட்டியான பீஸ் தான் கிடைக்கும். உங்களுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸ் வேணும் அப்படி சொன்னால் ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா கிளறி பாருங்கள். நல்லா ஸ்க்ராம்பிள்ட் எக் நல்லாவே கிடைக்கும். அதுக்கப்புறம் கேரட்டு, பீன்ஸு, கோஸ் 3மே சேர்த்து வந்து நல்லா வந்து சாட்டே பண்ணி எடுத்துருக்கிறேன். ஃப்ளேம் வந்து கம்மியாகவே பண்ணாதீங்க, ஹை ஃப்ளேமில் வச்சே நீங்கள் வந்து சாட்டே பண்ணிட்டு இருங்க. அப்போ தான் வந்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து குக் ஆகும். ஒரு ஹாஃப் குக் ஆனதுக்கு அப்புறமா இதில் நான் வந்து பிளெயின் ரெட் சில்லி பவுடர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு சாட்டே பண்ணி எடுத்துருக்கேன். அடுத்து நம்ம வேக வச்சோம்ல அரிசி, பிளேட்டில் போட்டு ஆற வச்சுருந்தோம்ல சாப்பாடு, அதை வந்து நல்லாவே போட்டு ஹை ஃப்ளேம்லேயே நல்லா வந்து டாஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். வெஜிடபிள்ஸ் ரைஸ் எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்து மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வந்து சாட்டே பண்ணிகிட்டே இருக்கேன். நம்ம ஃப்ரைட் ரைஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மற்ற குழம்பு செய்கிற மாதிரி விட்டு விட்டு செய்ய முடியாது. ஸோ நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். அடுத்து இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சு கட் பண்ணி வச்சு சிக்கன் பீசஸுமே வந்து எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மறுபடியும் டாஸ் பண்ணி எடுத்துக்கேன். இதில் நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட லைட் சோயா சாஸ் இருந்துச்சு அப்படி சொன்னால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. டார்க் சோயா சாஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து லைட்டாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் வந்து சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும் ஆட் பண்ணேன். சிக்கனுக்கு நம்ம சால்ட் போட்டாச்சு, ரைஸுக்கு சால்ட் போட்டாச்சு. ஸோ இந்த காய்கறிக்கு ஏற்ற சால்ட் மட்டுமே கொஞ்சம் லைட்டாகவே கொஞ்சம் கம்மியாகவே வந்து சேர்த்து இது பண்ணிக்கோங்க. எம்எஸ்ஜி எல்லாம் ஆட் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து இதே ரெசிபி அப்படியே ஃபாலோ பண்ணிங்கனாலே ஸ்ட்ரீட் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ் தயாராகும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய். உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் பிடிக்குமா?